நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இரவு நேரத்திலே வேத வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 62, 63 ஆகிய வசனங்களிலே, உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை அப்படின்னாலே நம்ம ஈஸியா புரிந்து கொள்ளலாம். ஒரு சொத்து முடிக்கும் போது அந்த சொத்துக்கு பணம் கட்டின உடனே கவர்மெண்ட்ல டாக்குமெண்ட் எழுதுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் முடியும். அதே போல தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணும்போது என்னெல்லாம் அக்ரிமெண்ட் கொடுக்கிறாரு அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இல்லப்பா, அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய ஒவ்வொரு நாளுமே இரவு நேரத்தில் ஒவ்வொரு செய்தி பேசுகிறோம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்போது அந்த உடன்படிக்கைக்கு பின்னாடி என்ன கிஃப்ட் இருக்கு அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு சகோதரன்ட்ட பேசும்போது, நேற்றைய தினத்தில் போய் ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம். அந்த ஜெப கூட்டத்தில் அந்த ஊழியக்காரர் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காரு. அவர் ஜெபம் பண்ணும்போது சில வார்த்தைகள் சொல்லிட்டாரு போல இருக்கு. இந்த அண்ணனுக்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு காயமா மாறிட்டு, அவ்வளோ என் லைஃப் வம்பா பெரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தார். இன்னைக்கு சாயங்கால வேளையில மறுபடியும் அந்த அண்ணனை சந்திக்க தேவன் கிருபை செய்தார். என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசினாரு. இப்பதானே எனக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நேற்று ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருக்காரு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சமாதானமே இல்லையா. தலையில கை வச்சு வரை தீர்க்க தரிசனமா சொன்னாங்களாம், எனக்கு சமாதானமே இல்லைனே, எனக்கு நிம்மதியே இல்லைனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. 2 நிமிஷம் பேசும்போதே அவர் முகத்துல சிரிப்பு வந்துட்டு, அப்ப என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். இன்னைக்கு ஜனங்கள் தீர்க்க தரிசனம் பின்னாடி ஓடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆழமா தியானித்து நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ் படிந்தாலே ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். நம்ம கூட தேவன் ஒரு அக்ரிமெண்ட் பண்றாரு. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பின்னாடி தான் ஆசீர்வாதம் மறைந்திருக்குன்னு சொல்லலாம், பொக்கிஷம் சொல்லலாம், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும் சொல்லலாம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? இரவு நேரத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு என்ன எச்சரிப்பு வருது, இன்னைக்கு நான் எந்த காரியத்துல மனம் திரும்பணும்னு சொல்லி நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி? உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னா பண்ணுனதுதான், ஒரு மனுஷன் பண்ணல. தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே சேஞ்சஸ், வாழ்க்கையில எல்லாமே மாற்றம் இருக்கும். ஒருவேளை இருதயத்திலே குற்ற மனசாட்சியோடு பல குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் பரலோகம் திறக்கப்படும், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும், குடும்பத்தை இரட்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு நாங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னா, உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன். இப்ப இந்த வார்த்தையை உன்னோட, அதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்களேன். உன்னோட, உங்க கூட தான் பேசுறாரு.
உன்னோடே என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். செய்தி என்ன அப்படின்னா, உங்க கூட பேசுற ஒரு மனுஷன் கிடையாது, ரவிராஜ் கிடையாது. ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் எனக்கு, இது என் குடும்பத்துக்கு, இது என் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை மாற்றம், உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வசனத்தை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். எப்படி உங்க டேபிள்ல ஒரு சாப்பாடு வச்ச உடனே இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுன்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே போல ஜீவனுள்ள வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போகும்போது உங்க இருதயத்துக்குள்ள என்ன கவலை, என்னென்ன காரியத்துல அடிமையா இருக்கிறீங்க, அந்த எல்லா சத்துருடைய கிரியையெல்லாம் அழிக்கப்படும். வேதம் சொல்கிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்ப நம்ம வாழ்க்கையில யாரு வெளிப்படணும்? தேவகுமாரன் வெளிப்படணும். தேவகுமாரன் உங்க வாழ்க்கையில் வெளிப்படும் போது உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். உன்னோடே என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவுல யாரும் கிடையாது. இந்த வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிடணும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் இந்த ஐக்கியம், ஊடல யாரும் கிடையாது. உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். அடுத்த வசனம், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. ஒரு மனுஷன் தாயின் வயிற்றிலிருந்து இந்த நிமிஷம் வரைய கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியமா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இதெல்லாம் யாரு மன்னிப்பா? நம்மளை உருவாக்குற தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் இதெல்லாம் வெளியில போனா மட்டும்தான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். கிருபையின் காலம் அப்படி நம்ம சொல்றோம். அந்த கிருபையின் காலம்னா என்னன்னே அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டுல முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் என்ன? ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையிலே காயப்படுத்திட்டு இருக்கும். சில வேளையில துக்கத்தோடு இருப்பாங்க, சில வேளையில தனிமையில இருப்பாங்க, சில வேளையில புலம்பிட்டு இருப்பாங்க, குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே, நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? என் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? நான் துரோகி, நான் துன்மார்க்கன், நான் அக்கிரமாக்காரன், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. வெளியில பார்த்தா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா காயமா இருக்கும். ஒரு காலத்துல நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, நான் வாலிப வயசுல இப்படி இருந்துட்டேனே, நான் 10 வருஷம் முன்னாடி நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, ஐயோ நான் ஒரு போதை அடிமையில இருந்தேனே, நான் மதுபான அடிமையில இருந்தேனே, நான் விக்கிரத்துல அடிமையில இருந்தேனே. எத்தனையோ பாவங்கள் இருக்கு. பாவம் சொல்லி லிஸ்ட் எடுத்தா பெரிய பட்டியல் மாதிரி போயிட்டே இருக்கும் அது. ஆனால் தேவன் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணும்போது கர்த்தர் பேசுகிறார், அவ்வளவுதான். ஒரு மனுஷனோட சத்தமே கிடையாது. உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நம்ம எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளணுமா? கர்த்தர் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறார். அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ போ, ஆசீர்வாதமா வாழ், போ, சமாதானமா இரு, சந்தோஷமா இரு அப்படிங்கிற. அப்ப அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தரோட வார்த்தையை முதல்ல விசுவாசிக்கணும்.
நீ செய்த எல்லாவற்றையும், இதுல ஒரு பாயிண்ட் இல்ல, 2 பாயிண்ட் இல்ல, நீ செய்த எல்லாவற்றையும் அப்படின்னா அது கணக்கிலேயே இருக்காது. அவ்வளோ காரியம் இருக்கும். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பல லட்சங்கள் கடன்ல இருந்துச்சு. நிறைய போய் பேசிட்டு இருந்தேன். நிம்மதி இல்லை. விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருந்தேன். மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன். மாந்திரித்துக்கு பணம் கொடுத்துருந்தேன். என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லாகவே கடையில் கத்தாழை தொங்கிட்டுருப்பேன், எலுமிச்சை வச்சுருப்பேன். விக்கிரத்துக்கு மாந்திரித்துக்கும் மனுஷன் பின்னாடி போய் கடையில் ஒரு பொம்மை வச்சுருந்தேன். பொம்மை வச்சா நிறைய பணமாக வரும் அப்படின்னாங்க. அந்த பொம்மையும் வச்சுருந்தேன். யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் அவங்க சொன்னபடிலாம் கேட்பேன். அதில் ஒரு சகோதரன் எங்கள் அப்பா ஃபோட்டோ கடையில் கொண்டு போய் அதை வச்சா வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னாரு. எங்கள் அப்பா இறந்து போன ஃபோட்டோவை கடையில் கொண்டு வச்சேன். 15 நாளில் கடையே காணாமல் போயிட்டு. அது இப்போ தான் எனக்கு புரியுது. செத்த ஃபோட்டோ வச்சா என்னாகும்? ஒன்றுமே இருக்காது. இப்படிலாம் மனுஷனோட சத்தத்தை கேட்டு நான் உலகத்தில் சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு பரிசுத்த வேதாந்தத்தை கையில் எடுத்தனோ அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இந்த இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ செய்த எல்லாவற்றையும். அதுதான் எக்ஸாம்பிளா என் வாழ்க்கையில நான் சில காரியங்கள் சொன்னேன். நான் செய்த எல்லாவற்றையும். என் வாழ்க்கையிலே அவ்வளவு காரியம் இருந்துச்சு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழும்போது சராசரி மனுஷனா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆதாம் ஏவாள் தேவன் உருவாக்குனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாராம். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆனா நம்ம அப்படியா வாழ்றோம்? செல்போனோடு பல மணி நேரம், மனுஷனோடு பல மணி நேரம், வெளியில போனா ஃப்ரெண்டு. சில குடும்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் மாச கணக்காயிட்டு 6 மாசம் தாண்டிட்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி சர்ச்சுக்கு போனாங்க. 6 மாசம் சர்ச்சுக்கே போல. இன்னைக்கு நிறைய குடும்பம் அப்படிதான் இருக்கு. அதனால நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, நான் செஞ்ச எல்லா பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும் போது, இந்த வேர்டை நல்லா யோசிக்கணும். நான் செய்த எல்லாவற்றையும், எல்லா விதமான பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கும் போது, நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் பெருமையா பேசிட்டு இருப்பான். நான் யாரு தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, நான் எப்படி சம்பாதிக்கிறேன், நான் எப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், என்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் வரும்போது, ஐயோ நான் பாவி, நான் துன்மார்க்கேன், நான் துணிகரமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ மன்னிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பக்கம் ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது, தேவன் நம்முடைய எல்லா பாவத்தை எல்லாம் மன்னித்தருளும் போது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, அழகா இருக்கு, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாயை இனி திறக்க மாட்டாதிருப்பாய் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்ப இந்த இரவு நேரத்தில் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சொல்றாரு. இந்த அக்ரிமெண்ட் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம், நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம், நம்முடைய மீறுதல், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைவுகள் எல்லாம், தலைமுறை சாபம், எல்லாவற்றையும் வியாதி, பலவீனம், நோய் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், துப்பப்பட்டார், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது இந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்.
நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உலக இரட்சகர், இன்றும் பிதானுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பூமியிலே தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார், உலக இரட்சகரா வெளிப்பட்டார், நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரு சொன்ன வழியில நடக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் நம்மளை எப்படிலாம் வாழ சொன்னாரோ அதே போல வாழும்போது ஆசீர்வாதம். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தருக்காக ஒரு மனுஷன் வாழும்போது அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே அசுத்தமான வாழ்க்கையா இருந்துச்சு, ஒரு அருவருப்பான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு, பாவமான வாழ்க்கையா இருந்துச்சு, துன்மார்க்கமான வாழ்க்கையா இருந்துச்சு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் துணிகரமா வாழ்ந்துட்டேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த ஒரு மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், என் பாவத்தை மன்னிப்பாரா? உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது. இந்த வாக்குத்தத்தம் உலகத்துல எந்த பக்கம் நம்ம எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருந்தாலும் சரி, இன்னைக்குள்ள வார்த்தை தீர்க்க தரிசனமான செய்தி. அது இந்த வசனம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய பாவத்தை நான் மன்னித்தருளும் போது, நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது, ஐயா மன்னிக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளை உருவாக்கின தேவன் நம்ம கூட பேசுறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் நான் பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இனிமேல் உமக்காக நான் வாழ்வேன். தேவன் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மறுபடியும் புதுசா ஆரம்பி. பரிசுத்தமா வாழணுமா, நீதி செய்யணுமா, செம்மையா வாழணுமா, உண்மையா வாழணுமா, நன்மை செய்யற பிள்ளையா இருக்கணுமா, நற்கிரியை செய்யணுமா, அப்படி ஒரு மனுஷன் வாழ ஆரம்பித்தால் அந்த குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, இந்த வசனத்து மூலியமாக முதல்ல உங்க கூட பேசியிருக்காரா அதை முதல்ல கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. உன்னோட என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது எங்களுடைய எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இணைந்துகிற குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணுகிற தேவனா இருக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன காயங்கள் இருக்கோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், அசுத்தமான பாவங்கள், அருவருப்பான காரியங்கள், என்னென்ன பாவத்திலே அடிமையில இருந்தாங்களோ, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கப்பா. உங்களுடைய பாதபடியில் வருகிறோம். நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிறோம். கர்த்தர் உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்கப்பா, நன்றி. இந்த நாள் முதல் கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தருக்காக மட்டுமே வாழணும். நாங்க எல்லாரும் பரலோகத்துல வரணும்ப்பா. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னீங்கப்பா. மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த குடும்பத்து நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எந்த இடத்துல யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, என் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா, என் பாவத்தை மன்னிச்சிருவாரான்னு சொல்லி யாரெல்லாம் திறப்புல நிக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை பாருங்கப்பா. ஜெபிக்கிறாங்கப்பா, உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, என் பாவத்தை மன்னின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா.
உடன்படிக்கை பண்ணிருக்கீங்கப்பா. உன்னோட என் உடன்படிக்கை பண்ணி ஏற்படுத்துவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய். நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் போது எல்லாவற்றையும் மன்னிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்கப்பா. உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க. அந்த உடன்படிக்கை உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து உங்க பிள்ளைகளை உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உங்க பிள்ளைகளை சுத்திகரிங்க. பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, தலைமுறை சாபத்தை எல்லாம் மன்னித்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக வாழக்கூடிய கிருபை தாங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணையப்பட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியா நீங்க வரணும்ப்பா. அவங்க இதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மாறட்டும். வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்க. புது இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்லாவியே அப்பா உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னிங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைங்க. சமாதானத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜூனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கங்கப்பா. பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, ஃபிளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க, பைக்ல போறாங்க, நைட் நேரத்தில் டிராவலிங்ல இருக்காங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு அதிகமா உண்டாகட்டும். நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மி ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமா சாஃப்ட்வேர் லைன்ல வேற வேற இடத்துல வேலை பார்க்குறோம். எல்லாரையுமே கர்த்தருடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில இருக்கிறாங்களோ எல்லா நாச மோசங்களும் விலைக்கு பாதுகாத்து ராஜா. மதுபான அடிமையிலையோ, போதை காரியத்திலையோ, கஞ்சா பழக்கத்திலையோ எந்த ஒரு குடும்பத்தை சிக்கிக் கொள்ளக்கூடாது. தவறான தொடர்பு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப், எந்த ஒரு பாவத்திலையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலடைங்கப்பா. எந்தெந்த குடும்பத்துல நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம் எந்த அடிமையில இருக்கிறாங்களோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்து வரணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்துல முடிகிறோம். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு அப்பா ஆயத்தமா இருக்காங்க, வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணை தாங்க. பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி வாசல் திறந்து திருமணத்துக்கு எல்லா விதமான வாசல் திறந்து ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை தேவ ஞானத்துல நிரப்பி ஆசீர்வதிங்க. 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. செல்போன்ல அடிமையார் கூட கர்த்தர் வேலடைங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்துல அப்பா ஒரு உயர்வை கட்டிடுங்க. வேலையில எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, தனிமையில இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்கப்பா. யுத்தம் நடக்கப்பா. அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எல்லா தேசத்துக்குள்ளயுமே சமாதானத்தை தாங்கப்பா. கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகுது, அன்பு தணிந்து போயிட்டு இருக்குப்பா. இப்படிப்பட்ட காலத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்க காத்திருக்கணும்ப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்ப்பா. இந்த மாசத்துடைய எல்லா தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறவங்க, அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வீடு கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. கடன் இல்லாமல் கட்டணும்ப்பா. பல லட்சங்கள் தேவைப்படுது. கர்த்தர் மனமிறங்குங்க, கர்த்தர் மனமிறங்குங்க, கர்த்தர் மனமிறங்க. பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. வியாபாரத்துக்கு போயிருக்காங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. கம்பெனி வச்சிருக்காங்க, கம்பெனி ஆசீர்வதிங்க. வேலை செய்யற குடும்பத்தை அப்பா கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ரூபா கூட வீண் செலவு போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் செலவு போகக்கூடாது.
எல்லா காரியத்திலும் கர்த்தர் வேலை அடையப்பா. சரீரத்துல பலவீனத்தோட படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டலுக்காப்பா, காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல எந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, சில குடும்பத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்திலே பலவிதமான வியாதி, எந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, சில குடும்பத்துல அப்பா கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய தழும்புல கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, எங்களுடைய பலவீனத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, உம்முடைய தழும்புகளால் சுகமான வேதசும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ் மூலியமாக இணைந்திருக்க எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய பாதங்களை தாழ்த்த முடியும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். விசேஷமா இரவு நேரத்திலே யாரெல்லாம் புலம்பி கொண்டிருக்காங்களோ அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பா மாற்றித்தாங்க. அதிகாலைகளிலே உம்முடைய சமூகத்துல கண் விழிக்கிறது கிருபை செய்கிறாஜா. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளில் எங்களோட நீங்க பேசின கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிகிற சொல்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிகிற சொல்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் வேலடைத்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும்பா. உருவின பட்டயத்தோட முன்னும் பின்னுமா தேவ தூதர்கள் உலாவி கொண்டு விட்டும்பா. எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு நீங்க வந்தாதான்ப்பா எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வீட்டுக்குள்ள வாங்கப்பா, எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க குடும்ப தலைவராக இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு இருக்கணும்ப்பா. உங்க கரத்துல இந்த இரவு நேரத்துல அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையில உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத அசுத்தமான சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.